நெக்ரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான தனது தேர்தல் அறிக்கையை பக்காத்தான் ஹரப்பான் வெளியிட்டுள்ளது. கடந்த 8 ஆண்டுகளாக மாநிலத்தை ஆட்சி செய்த அனுபவத்தின் அடிப்படையில் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளை மட்டுமே இந்த அறிக்கை கொண்டுள்ளதாக மாநில பக்காத்தான் ஹரப்பான் தலைவர் டத்தஸ்ரீ அமீனுடின் ஹருன் தெரிவித்துள்ளார். இந்த அறிக்கையின் மையமாக 5 பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. ஸ்ரம்பான் சென்ட்ரல் கட்டுமானம், பண்டார் என்ஸ்தக்கில் புதிய மருத்துவமனை, போர்ட் டிக்சனில் புதிய பன்னாட்டு துறைமுகம் மற்றும் சினாவாங் கில்லான் துறைமுக ரயில் பாதை இணைப்பு ஆகியவை இதில் அடங்கும். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் 30,000 உயர்தர வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதுடன் 20,000 மலிவு விலை வீடுகளை கட்டுவதாகவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் நலனுக்காக ஸ்கீம் சுஜாத்ரா ராக்கெட் எனப்படும் மக்கள் நல்வாழ்வு திட்டம் மேம்படுத்தப்பட உள்ளது. இதன் கீழ் பட்டதாரி மாணவர்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும் 1,500 ரிங்கிட் வரை பண உதவியும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வாழ்க்கை செலவு தொகையாக 2,400 ரிங்கிட்டும், இலவச மடிக்கணினிகளும் வழங்கப்படும். மேலும் முதல் வகுப்பில் தேர்ச்சியாகும் பட்டதாரிகளுக்கு 5,000 ரிங்கிட் வழங்கப்படும் என்றும், மூத்த குடிமக்களுக்கு ஆண்டுதோறும் 300 ரிங்கிட் வரை உதவி வழங்கப்படும் என்றும் அமீனுடின் அறிவித்தார். Saya mahu Negeri Sembilan muncul sebagai Central Corridor Pembangunan Harapan Malaysia. Koridor pertumbuhan baru negara. Apa maksudnya? Lihatlah peta semenanjung Malaysia di hadapan kita yang sedang terbentuk satu jajaran pembangunan yang sangat strategik. Daripada Kuala Lumpur sebagai pusat pentadbiran kewangan dan bakat negara, disambung oleh Selangor sebagai enjin pelaburan dan perindustrian Malaysia. Diteruskan oleh Negeri Sembilan sebagai pusat pertumbuhan baru yang menghubungkan teknologi logistik, inovasi dan modal insan. Diperkukuhkan oleh Melaka sebagai pintu pelancongan, warisan serta ekonomi maritim. 4 wilayah ini tidak sepatutnya berkembang secara berasingan. Sebaliknya ia mesti berkembang sebagai satu ekosistem yang saling melengkapi, satu koridor yang menyatukan bakat, menyatukan pelaburan, menyatukan inovasi, menyatukan peluang dan menyatukan masa depan. Di tengah-tengah koridor inilah berdirinya Negeri Sembilan. Negeri Sembilan bukan lagi negeri di tengah perjalanan. Negeri Sembilan akan menjadi pusat kepada perjalanan itu. கடந்த 8 ஆண்டுகளின் சாதனைகளை காட்டி நெக்ரி செம்பிலான் மாநிலத்தின் அடுத்த 5 வருட வளர்ச்சிக்காக பக்காத்தான் ஹரப்பான் இந்த தேர்தல் அறிக்கையை நம்பகமான தேர்வாக முன்வைத்துள்ளது என்றார் அவர். 36 தொகுதிகளுக்கான நெக்ரி செம்பிலான் மாநில தேர்தல் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடக்கிறது. Sunshine Kids, Sunshine Kids, Port Dickson, Sunshine Kids, Telokaman, Sunshine Kids, Seremban to Central, Sunshine Kids, Forest Heights. The place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. உங்கள் கண்களுக்கு பக்காத்தான் ஹரப்பான் கூட்டணியில் மலாய் முஸ்லிம்களே தெரியவில்லையா என அம்னோ இளைஞர் பிரிவு முன்னாள் தலைவர் கைரி ஜமாலுடினுக்கு டத்தஸ்ரீ ஃபாமி பாட்சில் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளார். நெக்ரி செம்பிலான் மாநில தேர்தலுக்காக பாரிசான் நேஷனல் மற்றும் பெரிகத்தான் நேஷனல் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய கைரி, மலாய்க்காரர் விவகாரங்களில் ஆளும் அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள தொடர்புத்துறை அமைச்சருமான ஃபாமி, மலாய் மற்றும் இஸ்லாமியர்களின் நலன்களை பாதுகாக்க தங்களுக்கு தகுதி உண்டு என்றார். பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உட்பட பல முன்னணி தலைவர்கள் மலாய் முஸ்லிம்கள் தான் என்பதை கைரி அறியவில்லையா என்று ஃபாமி கேள்வி எழுப்பினார். நீண்ட நாட்களாக ஒதுங்கியிருந்து மீண்டும் அம்னோ அரசியல் களத்திற்கு திரும்பியிருக்கும் கைரி அங்கு காலூன்றவே இது போன்ற கருத்துக்களை தெரிவித்து கவனம் இருப்பதாக ஃபாமி சாடினார். ஒற்றுமை அரசாங்க கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான இந்த அரசியல் மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மலாக்கா டுரியான் துங்காலில் கடந்த நவம்பர் மாதம் 3 இந்திய ஆடவர்கள் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து வெளிப்படையான நீதி விசாரணைக்கு தேசிய சட்டத்துறை அலுவலகமான AGC அதிகாரப்பூர்வமாக உத்தரவிட்டுள்ளது. இந்த சம்பவத்தின் முழுமையான காரணங்களையும் மரணத்திற்கான சூழ்நிலைகளையும் குற்றவியல் கூறுகள் ஏதேனும் உள்ளதா என்பதையும் சுயேட்சையாக ஆராய்வதே இந்த விசாரணைக்கான முக்கிய நோக்கமாகும் என AGC தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு நிகழ்ந்த இந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. போலீஸ் அதிகாரியை ஓர் ஆடவர் தாக்கியதை அடுத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. எனினும் அதற்கு குடும்பத்தார் ஆட்சேபம் தெரிவித்ததை அடுத்து இச்சம்பவம் முன்னதாக பல கட்ட விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டது. 8 மாதங்களாகியும் உருப்படியான நடவடிக்கை இல்லையே என இந்திய மக்கள் பிரதிநிதிகளும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்காக பல்வேறு தரப்பினரின் தொடர் கோரிக்கைகளை அடுத்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் இந்த நீதி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. நீளமானது, தரமானது, சுவையானது, ஆரோக்கியமான அரிசிக்கு உன்னதமான தேர்வு. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஸ்லாங்கூர் காஜாங் பண்டார் மக்கோத்தா செராஸில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பலத்த கத்திக்குத்து காயங்களுடன் இறந்து கிடந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவ இடத்தில் சுய நினைவின்றி ஒருவர் கிடப்பதாக காலை 8:45 மணிக்கு அவசர உதவி அழைப்பு வந்துள்ளது. விரைந்து சென்ற போலீசார் அடையாள ஆவணங்கள் எதுவும் இன்றி சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஒருவரின் சடலத்தை கண்டெடுத்தனர். தொடக்க கட்ட பரிசோதனையில் உடலில் கூர்மையான ஆயுதத்தால் ஏற்பட்ட காயங்கள் இருப்பது தெரிய வந்தது. காஜாங் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட உடற்கூறாய்வில் கத்தி குத்துகளால் ஏற்பட்ட கடுமையான வயிற்று பெருக்கெடுப்பே இறப்புக்கான காரணம் என்பதும் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் கொலை வழக்காக இது விசாரிக்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்டவரின் அடையாளத்தை கண்டறியவும் குற்றவாளிகளை கைது செய்யவும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருவதுடன் இது குறித்து தகவல் தெரிந்தவர்கள் முன்வருமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர். Are you ready to witness the future of artificial intelligence right here in Tamil Nadu? Join Chennai AI Summit 2026, Tamil Nadu's first international AI summit, happening on August 7th and 8th at VIT Chennai. Meet world-renowned AI experts, researchers, industry leaders, entrepreneurs, startup founders, and technology innovators from across the globe. Explore breakthrough innovations in AI healthcare, semiconductor and AI, cybersecurity and AI, media and communication, and many more emerging technologies. Connect, learn, collaborate, innovate. Be part of the next wave of digital transformation. Register now at ititrc.com or call 72999-92999. Chennai AI Summit 2026, where innovation meets intelligence. உலகக்கிண்ண இறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா தோல்வியடைந்தால் மனைவியை விவாகரத்து செய்வதாக பந்தயம் கட்டி தலாக் மொழிந்த கணவரின் விவகாரம் சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாமிய ஷரியா சட்டத்தின்படி கணவர் தனது மனைவியை விவாகரத்து செய்ய பயன்படுத்தும் ஒரு நடைமுறைதான் தலாக் ஆகும். இந்நிலையில் சமூக ஊடகங்களில் வைரலான இந்த சம்பவத்தில் அர்ஜென்டினாவின் தோல்வியை தொடர்ந்து கணவன் தமக்கு தலாக் விடுத்ததாக மனைவி ஒருவர் வேதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள மத அறிஞர்கள் நிபந்தனை அடிப்படையில் விடுக்கப்படும் இது போன்ற தலாக் கூற்றுகள் கடுமையான சட்ட மற்றும் மார்க்க சிக்கல்களை உண்டாக்கக்கூடியவை என எச்சரித்துள்ளனர். விவாகரத்து, திருமணம் போன்ற விவகாரங்களை ஒருபோதும் விளையாட்டாகவோ அல்லது பந்தயமாகவோ எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாமிய சட்டம் கடுமையாக வலியுறுத்துகிறது. எனவே இத்தகைய சூழலில் சிக்கியுள்ள தம்பதியர் சட்டப்பூர்வமான மற்றும் முறையான தீர்வை பெற உடனடியாக ஷரியா நீதிமன்றத்தை நாட வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். விளையாட்டு பொழுதுபோக்கு ஒரு புறம் இருக்க, குடும்ப வாழ்வின் புனிதத்தன்மையை பாதிக்கும் இது போன்ற பொறுப்பற்ற செயல்களுக்கு எதிராக சமூகத்தில் விழிப்புணர்வு அவசியமானது என வலைத்தளவாசிகளும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில், குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம்.
இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி. பிரிட்டனின் புதிய பிரதமராக ஆண்டி பெர்ன்ஹாம் பொறுப்புக்கு வந்துள்ளார். பக்கிங்ஹாம் அரண்மனையில் மன்னர் 3ஆம் சார்ல்ஸை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான அனுமதியை பெற்றதை தொடர்ந்து அவர் நாட்டின் புதிய பிரதமரானார். கீர் ஸ்டார்மர் பதவி விலகியதை அடுத்து கடந்த 4 வாரங்களுக்கு முன்பு நாடாளுமன்றத்திற்கு திரும்பிய முன்னாள் மான்செஸ்டர் மேயரான ஆண்டி பெர்ன்ஹாம் தொழிலாளர் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரிட்டனின் 7வது பிரதமராக பதவியேற்றுள்ள அவர் நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார நிலைத்தன்மையை மீட்கப் போவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரான கையோடு தனது பாணியை காட்டத் தொடங்கியுள்ள பெர்ன்ஹாம் கடந்த காலத்தில் ஸ்டார்மர் கொண்டு வந்த சர்ச்சைக்குரிய 1.8 பில்லியன் பவுண்ட் மதிப்பிலான தேசிய டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டத்தை அதிரடியாக ரத்து செய்துள்ளார். அந்த நிதியை மக்களின் வாழ்க்கை செலவு அழுத்தங்களை குறைக்க பயன்படுத்தப் போவதாகவும் அவர் அறிவித்துள்ளார். பொருளாதார மந்தநிலை மற்றும் கடுமையான சவால்களுக்கு மத்தியில் பொறுப்பேற்றுள்ள பெர்ன்ஹாமின் இந்த ஆட்சி மாற்றம் தொழிலாளர் கட்சிக்கு கிடைத்த கடைசி வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது.